ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல் அருகே உள்ள ராஜாக்கள் பாளையம் பகுதியில் இருந்து கடத்தி வரப்பட்ட பனைமரக் கட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி சாயல்குடி வருவாய் ஆய்வாளரால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளது. உரிய அனுமதியின்றி பனைமரங்கள் வெட்டப்பட்டு திருநெல்வேலியில் உள்ள செங்கல் சூளைகளுக்கு கடத்த முயன்றது தெரியவந்துள்ளது. ராஜாக்கள் பாளையத்தில் தனியார் சோலார் நிறுவனங்கள் அமைப்பதற்காக விளைநிலங்கள் வாங்கப்பட்டுள்ளன. இந்த நிறுவனங்கள் அரசின் அனுமதியை பெறாமல் நூற்றுக்கணக்கான பனைமரங்களை வெட்டி சாய்த்துள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். வெட்டப்பட்ட பனைமரக் கட்டைகள் மற்றும் சட்டங்களை லாரியில் ஏற்றி தார்பாய் போட்டு மூடி திருநெல்வேலிக்கு கடத்திச் செல்ல முயற்சித்துள்ளனர். அப்பொழுது பொதுமக்கள் அளித்த ரகசிய தகவலின் பேரில் சாயல்குடி அடுத்த உரைக்கிணறு பகுதியில் லாரியை வருவாய் ஆய்வாளர் மடக்கி பிடித்துள்ளார். அண்மையில் பனை மரங்களை வெட்ட மாவட்ட ஆட்சியரின் அனுமதி கட்டாயம் என தமிழக அரசு ஆணை பிறப்பித்தது. ஆனால் அதை சற்று மதிக்காமல் பனை மரங்களை அழிப்பதில் தனியார் நிறுவனங்கள் தீவிரம் காட்டி வருவது கண்டனத்திற்குரியது என பனைமர தொழிலாளர்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். பனைமரம் தமிழகத்தின் மாநில மரமாக இருந்தும் அதை அழிப்பதில் தனியார் நிறுவனங்கள் துணிந்து ஈடுபடுவது மிகவும் வேதனை அளிக்கிறது. இந்த விவகாரத்தில் அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பனைமர தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.